வெற்றி பெற்று இன்னைக்கு சுமார் ஒரு வெற்றி விழா கொண்டாட இருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாக இருக்கின்றார்கள். அந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதல்வர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற அனைத்து மெம்பர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் தெரிவித்துள்ளேன் நினைக்கின்றேன். அமைச்சர் பெருமக்கள் மதிப்புக்குரிய மாண்புமிகு முத்துசாமி அவர்கள், மாண்புமிகு சுவாமிநாதன் அவர்கள், மாண்புமிகு டி ராஜா அவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைந்து, அதுபோல இந்த கூட்டத்தில் வருகின்ற அனைத்து நண்பர்கள், பெரியவர்கள், மாணவ மாணவிகள் அனைவரையும் பத்திரிகை செய்தித்துறை நண்பர் அனைவரையும் வரவேற்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறது. இப்படி ஒரு உணர்வோடு அவர்கள் உருவாக்க இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் சொல்ல வேண்டும். என்னை அப்படி உருவாக்கிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களோடு வைக்கிற வேண்டுகோள், இந்த சிறுவனை கோயம்புத்தூரோடு இல்லாமல் ஒரு பக்கத்திலேயும் நீங்கள் வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை பார்க்கிற பொழுது ஒரு அரசாங்கம் பெரும் முயற்சி எடுத்து செய்கிற அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஈரோட்டிலே கொண்டு பார்த்தால் கடுமையான வெயில், அநேகமாக தமிழ்நாட்டிலேயே ஈரோடு தான் அதிகமான வெயிலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல். எனவே அதை மரம் வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக ஒரு 1,00,000 மரக்கன்றுகளை வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து ஏறத்தாழ ஒரு 10,000 மரக்கன்றுகளை இப்பொழுது வாங்கி நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். Environment is not an option or a choice. It is a need, a desperate need, a dire necessity. There is a distinct difference between need and want. Environment is a need, while economic development is a want. Unfortunately, today, both the East have swapped places. Economic development has taken a first seat and environment has taken a back seat. Unfortunately, climate change is no longer a fashion statement, not a subject that has to be discussed within the 4 walls of the drawing room. This is something that has to be addressed collectively and massively on a war footing. That is why we have invited all of you here, because this climate change is not a battle that can be fought by a handful of people. It has to be fought by the entire city. நம்முடைய அந்த சகோதரர் சோழன் கடைபிடிப்பது கடலே போய் கலக்கரை அதை சுத்தப்படுத்துகின்றவர்கள், தூய்மைப்படுத்துகின்றவர்கள், மேம்படுத்துகின்றவர்கள் அதற்கான நிதிகளை கொடுத்து இருக்கிறது. அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்படி முன்மொழிவு அனுப்பப்படுகிறது. முதல்ல முன்மொழிவு அனுப்பப்படுகின்றது. அந்த பணியில் நிச்சயமாக விரைவில் துவங்கும். நீங்கள் எதிர்பார்ப்பு அது நிறைவேறும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொள்ளலாம். நல்ல வாய்ப்பு நிறைவு அனைவருக்கும் மீண்டும் இந்த ட்ரீனிங் எஃபர்ட் பற்றி நீங்க சொல்லுங்க. நீங்க லட்சக்கணக்கில் மரங்கள் நடுவீர்கள். இந்த ஆட்சியில் பனை ஸ்டேட்
பனையை நாம் வந்து எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறோம் தெரியும். நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முயற்சி திட்டத்தை நான் துவங்கி வைக்கிறதுல எங்க மண்ணில் துவங்கி வைத்த 1 கோடி பனைகளை நட்டு அதை பார்த்து பராமரித்து அதை பார்த்து அதோட வளர்ச்சியை கவனித்து கொண்டே வருகிறது இந்த அரசாங்கம். 1 கோடி பனைகளை இந்த போஸ்ட் ஃபுல்லாக எடுக்கும். இந்த மாதிரி பல திட்டங்கள். சமீபத்தில் சிறுவர்களின் நிர்வாக தலைவர் திருமதி வனிதா மோகனை சந்தித்த நமது மாண்புமிகு முதல்வர் சுற்றுச்சூழல் சுகாதார பணிகளுக்கு சிறுவர்களின் பங்குகளை வெகுவாக பாராட்டினார். நமது அரசாங்கம் எப்போதும் சிறுவர்களின் நற்செயல்களுக்கு ஆதரவளிக்கும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இன்று சிறுவர்களின் 21ஆம் ஆண்டு விழாவிற்கு சிறப்புமிக்க 3 அமைச்சர் பெருமக்களை இந்த விழாவில் பங்கேற்க செய்து சிறுவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மூவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். மரண அமைப்பினர் மற்றும் பிற சுற்றுச்சூழல் அமைப்பினர் அனைவருக்கும் நன்கொடையாளர்கள், தன்னார்வ உறுப்பினர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அமைப்புகளுக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த விழாவை நீங்கள்தான் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு அன்பு கட்டளையிட்ட இந்துஸ்தான் நிர்வாக இயக்குநர்களுக்கும், நான்கு அளித்த ஸ்ரீ அன்னபூர்ணா நிர்வாகத்திற்கும், மாதவரத்தின் நாராயண அவர்களுக்கும் எங்களின் சுயமிக்க நன்றிகள். இறுதியாக சிறுமியை வாழ்த்தி தோளோடு தோளாய் கொண்டிருக்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு